அங்கே வேலை பார்க்குற பிள்ளைங்கள்ட்ட கேட்குறேன். நிறைய பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க தான் அங்கே வேலை பார்த்தாங்க. அப்படி கேட்டோடனே அக்கா ஓனர் அக்கா உங்களை தேடி தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுதுங்க பிள்ளைங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்தாங்க. வந்தோடனே யாருங்க என்ன ஏது அப்படின்னு விவரம் கேட்டோடனே ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் வந்து இந்த மேட்டில் தெரியும், அந்த அப்பள கம்பெனிலேருந்து எங்கள் வீடே தெரியும். அந்த மேட்டில் வீடு கட்டியிருக்கோம்ல, அந்த வீட்டுக்காரங்க தான் இப்போ ரீசெண்டாக கட்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓ அப்படியா, நீங்கள் தானே அது அந்த வீட்டுக்காரங்க நீங்கள் தானா, இப்போ தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. சரி வாங்க, இப்போ ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடருக்குள்ள போகலாம். பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130வது பகுதி பார்க்க போகிறோம். நேற்று வந்து 129வது பகுதியில் நான் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் ஓரலாக பார்த்துட்டு வந்துடலாம் மக்களே, சரியா? இப்போ வந்து நேற்று நான் வந்து என் பையனை ஸ்கூலுக்கு விட போகையில் கொஞ்சம் தூரம் நடந்து குறுக்க ஒத்தையடி பாதையில் போய் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலாம் பக்கமாக அப்படின்னு சொல்லி அந்த பாதையை கனெக்ட் பண்ணி நானும் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையும் போகிறோம் பார்த்துக்கோங்க. போகும்போது ஒரு அப்பள கம்பெனி அந்த இடத்துல பார்த்துட்டு சரி தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அதே மாதிரி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நான் வந்து அப்பள கம்பெனிக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேன். இதில் தான் நான் முடிச்சிருந்தேன் மக்களே. சரி வாங்க, இன்னைக்கு வேலை கிடச்சிச்சா என்ன ஏதுன்றத பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா போயிட்டேன் உள்ளே போனோன்னே எல்லாரும் என்னையுமே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே வீடு கட்டி போனது புதுசு. அப்படி இருக்கும்போது என்னை யாருக்குமே தெரியாது. நான் வீட்டிலே தான் இருக்கிறேன், வெளியில் எங்கேயும் போனதில்லை. அதனால எல்லாரும் என்னை வந்து புதுசாக பார்க்குறாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவேளை அவங்க ஓனர் இருப்பாங்க இல்லையா, ஓனருக்கு கெஸ்ட்டாக இருப்பேனும் இல்லை என்ன ஏதுன்றது புலப்படாமல் பார்க்குறாங்க. உடனே நான் உள்ளே போனேன்னே ஓனர் யார்ப்பா அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற பிள்ளைங்கள்ட்ட கேட்குறேன். நிறைய பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க தான் அங்கே வேலை பார்த்தாங்க. அப்படி கேட்டோடனே அக்கா ஓனர் அக்கா உங்களை தேடி தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுதுங்க பிள்ளைங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்தாங்க. வந்தோடனே யாருங்க என்ன ஏது அப்படின்னு விவரம் கேட்டோடனே ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் வந்து இந்த மேட்டில் தெரியும், அந்த அப்பள கம்பெனிலேருந்து எங்கள் வீடே தெரியும். அந்த மேட்டில் வீடு கட்டியிருக்கோம்ல, அந்த வீட்டுக்காரங்க தான் இப்போ ரீசெண்டாக கட்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓ அப்படியா, நீங்கள் தானே அது அந்த வீட்டுக்காரங்க நீங்கள் தானா, இப்போ தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டோடனே நான் சொன்னேன் வேலை வந்து எனக்கு வேணுங்க, பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான், வீட்டுக்கார வேலைக்கு போயிடுறாங்க, எனக்கு தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் உங்கள் கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க சொன்னாங்க அப்பளம் உங்களுக்கு போட தெரியுமா, அப்பள வேலை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைக்கா, எனக்கு அப்பள வேலையெல்லாம் தெரியாது, நான் வந்து அது என்ன இதுனா அதை பற்றியே எனக்கு தெரியாதுக்கா, நான் அந்த வேலையெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்றேன். அப்படியா, சரி என்ன செய்யறதுன்ட்டு சரி வாங்க நாளையிலேருந்து வாங்க, நாங்கள் சொல்லித்தர்றோம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்க வீட்டுக்காரர் உள்ளேருந்து வந்தாங்க. அந்த அண்ணனும் வந்துட்டு சரிக்கா பரவாயில்ல வாங்க, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கலாம், தான் அந்த பிள்ளைய ஊர் அப்படித்தான் வந்ததுக்குதே, இப்போ நல்ல சம்பளம் வாரம் கொடுத்துருவோம், வாரம் எவ்வளவு அப்பளம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் தருவோம், அப்பளம் வந்து உடஞ்சாலோ வேஸ்ட் ஆனாலும் அதை வந்து நாங்கள் கழிச்சிட்டு என்ன எவ்வளவுன்றத நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. அது ஏதோ ஒரு வீசன் கணக்கு, ஆமாம் வீசை தானே அதுக்கு பேர். பறந்துருச்சு மக்களே, ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, 20 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா ஒரு வீசைக்கு இவ்வளவு அப்படின்னு
வருமானம், அதாவது சம்பளம் தருவாங்க போல். யாராவது அப்பள வேலை பார்த்துருந்தவங்களா இருந்தாலும் சரி, அப்பள வேலை நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும், சர்வீஸ் உள்ளவங்க யார் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அக்கா நானும் இது அப்பள வேலை பார்த்துருக்கேன், எனக்கு இப்போவும் தெரியும், இல்லை இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இருந்தால் கூட யாராக இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் போடுங்கப்பா விவரத்தை. நான் சொல்கிறதும் வீசாதுன்னு இப்போ தான் நான் சொன்னேன். ஒரு வீசை, ஆமாம், ஒரு வீசைன்னா இவ்வளோ ஒரு வீசைக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு தானா? சொல்லுங்கள் மக்களே, அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், சொல்லவே மாட்டேங்க. சரி பார்க்கலாம் இந்த வீடியோலையா சொல்கிறீங்களான்ட்டு. ஓகேவா? சரிப்பா. இப்போ நம்ம ஒரு வீசை கணக்கு முடிஞ்சிச்சு. சரி வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். சரிப்பா நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ஆமாம், அன்னைக்கு நான் தம்பியை ஸ்கூலில் விட தான் போனேன். எங்கள் வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல. நான் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மக்களை. பார்த்தீங்கன்னா மறுநாள்லேருந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறேன். எனக்கு வேலைக்கு போகிறதுனா அவ்வளோ ஜாலி. உடனே என்ன பண்ணேன், நான் மறுநாளே எல்லா வேலையும் கடகடன்னு வீட்டு வேலையில் முடிச்சுட்டு என் பையனையும் விட்டுட்டு, எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. 9 மணிக்கெலாம் போகணும். அப்போ என் பையனை ஒரு 8 மணிக்கு வேன் வரும். 8 மணிக்கு வேன் வரும். 8 மணிக்கு அவனை வேனில் ஏற்றி விட்டுட்டு நம்ம வீட்டில் நம்ம குளிச்சு முழுகி சாப்பிட்டு டிஃபனை எடுத்துக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மறுநாள் நியூ அப்பாயின்மெண்ட்டு பழக்கப்படிக்கல கிடையாது. நைட்டு எங்கள் வீட்டுக்கு வேலை விட்டு வந்த உடனே நான் சொல்லிட்டேன், ஏங்க இந்த மாதிரி பக்கத்தில் அப்பள கம்பெனி இருக்குது, வீட்லேயே கொஞ்சம் பேரை வச்சு வேலை வாங்குறாங்க, நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே வேலையும் நான் கேட்டுட்டேன். நாளையிலேருந்து நான் போக போகிறேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றாரு. அவருக்கு என்னன்னா வீட்டு வேலையை பார்த்தோமா வீட்டிலே இருக்கணும், அவருக்கு அதான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வருமானம் வேணும்ல, என் கையில் காசு இருந்தால் தான் எனக்கு செலவுக்காகும். அவர் கொடுக்குறது எங்கிட்ட பத்தாது. அது சாப்பாட்டுக்கு தான் ஜாமாங்க தான் வாங்கி போடுவார். காசெல்லாம் அவ்வளோவா என்கிட்ட கொடுக்க மாட்டார், சம்பளம் தான் எனக்கு தர மாட்டார். அது அவர் பொறுப்பு தான். வீட்டு ஜாமான் வாங்கி போடுவார், என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாரு, சோத்தாக்கி போட வேண்டியதான். அப்போ மற்றது நமக்குன்னு நம்ம கையில் 10 ரூபாயாவது வேணும் மக்களே. அந்த மாதிரி அதுக்காகவே நான் வேலைக்கு ஓடிடுறது. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிவிட்டு மறுநாள் கிளம்பிட்டேன் மக்களே. கிளம்பி போய் முதல் நாள் வேலையில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. மாவு மூட்டை ஒரு பக்கம், அந்த சப்பாத்தி மாவு பிணைவோம் பார்த்தீங்களா, பிணைஞ்சு உருண்டை மாவு பிணைஞ்சு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி பிணைஞ்சு கொடுத்துட்றாங்க நம்மகிட்ட. நம்ம அதை தேய்ச்சி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி போட்டு அப்படியே காய வச்சு நல்ல பதமாக, ரொம்ப காஞ்சிட்டா கடற்கடன்னு உடஞ்சி போயிடும், இப்போலாம் வேஸ்ட்டாக போயிடும். அதை அந்த பதத்தில் தேய்க்கும்போது ஒரு மாதிரி சைஸாக தேய்க்கிறாங்க. காய போட்டுட்டு பழையபடி திருப்பி போட்டு உடனே அண்டிடுறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் அப்படியே ரவுண்டாக பார்த்துட்ருக்கேன். முதல் நாள் பார்த்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. சரி, நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அப்பளம்லாம் நல்லா போட்டேனா, இல்லை வேலை எனக்கு செய்ய தெரியாமல் போச்சா, இல்லை வேலை நல்லா கற்றுக்கிட்டேனா, சம்பளம் வாங்கினேனா, என்ன ஏது அப்படின்றத 131வது பகுதியில் பார்க்கலாம் மக்களே. வாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்டை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, நான் வேறு என்ன உங்கள்கிட்ட கேட்டுற போகிறேன், அதை மட்டும் செய்யுங்க. சரிங்களா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. வணக்கம், நன்றி, பாய்.